இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க். இல்லை நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளான மெத்தட் பார்க்க போகிறோம். இல்லை ஏ ஒர்க் இன் எக்ஸ் டேஸ் அண்ட் பி ஒர்க் இன் ஒய் டேஸ். இன் ஹவு மெனி டேஸ் தே வில் ஃபினிஷ் ஒர்க் டுகெதர். இல்லை ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை எக்ஸ் டேஸில் செய்கிறாங்க, பி வந்து ஒய் டேஸில் செய்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின். இதில் 3 மெத்தட் இருக்குது. நான் 3 மெத்தடையும் சொல்லிடுறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கிற டேஸை ரெசிப்ரோக்கல், அதாவது டேஸ் கொடுத்துட்டாங்க, அதை வந்துட்டு 1/n போடணும். எதுனால 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளில் வந்துட்டு 1/10 ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அதுதான் இது. செகண்ட் மெத்தட் வந்துட்டு இது ஷார்ட்கட் தான். கொடுத்துருக்குற 2 டேஸையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைட் பை அந்த 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். தேர்ட் மெத்தட் வந்துட்டு டேக் எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். நான் கொடுத்துருக்குற எக்ஸுக்கும் அந்த 2 டேஸ்க்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அந்த எல்சிஎம் எடுத்த இதை வச்சுட்டு ஒவ்வொரு டேஸால் டிவைட் பண்ணுங்கள். அதான் செகண்ட் ஸ்டெப், எல்சிஎம் பை எக்ஸ் அண்ட் எல்சிஎம் பை ஒய். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு அது வந்த ஆன்சரை என்ன ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் போட்டுட்டு இங்கே எல்சிஎம் டிவைட் பை ஆன்சர் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Anil can do a job in 10 days. Babu can do a job in 5 days. In how many days they will complete the work together? அனில் வந்துட்டு ஒரு ஒர்க்கை 10 நாளில் முடிக்கிறாரு, பாபு வந்துட்டு ஒரு ஒர்க்கை 5 டேஸில் முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளாக முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் போடுறேன். ஃபஸ்ட்டு அனில், அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், பாபுங்கிறது பின்னு எடுத்துக்கிட்டேன். 10 டேஸில் முடிக்கிறாங்க, இவங்க 5 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போது 10 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அது ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னா 1/10 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 1/5 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. நான் இது எல்சிஎம் மெத்தட்னு சொன்னேன்னா வந்துட்டு 1/10 ப்ளஸ் 1/5. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் 10ன்னு வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து 10 10/2/10 வரும். இப்போ 3/10. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.33ன்னு வரும். இப்போ நான் வந்துட்டு இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வரும்போது என்ன எப்படி கொண்டாடணும்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு ஆப்ஷனில் 1/3.33ன்னு கொடுத்துருப்பாங்க, 3.33ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்துட்டு 3.33 தான் ஆன்சர். செகண்ட் மெத்தடில் நான் இப்போ போடுறேன். செகண்ட் மெத்தடு இது ஷார்ட்கட் தான். எக்ஸ் ஸ்டார் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸ் டேஸ் 10 டேஸு, அது ஒய் வந்துட்டு 5 டேஸ். இப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 10 × 5 டிவைட் பை 10 + 5, 50 டிவைட் பை 15. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 10/3ன்னு வரும். ஆன்சர் 3.333ன்னு வரும். இது டேரெக்டாக அப்படியே இதை வந்துட்டு எதுவும் ரெசிப்ரோக்கல் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது இருக்கிறது ஷார்ட்கட் மெத்தட். இது அப்படியே நான் எடுத்து ஆன்சர் கொண்டாந்துட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தடில் போடுறேன். கொடுத்துருக்குற 2 டேஸ்க்கும் 10 டேஸ் 5 டேஸ். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10. எல்சிஎம் வந்துட்டு ஷார்ட்கட்லேயும் இருக்குது. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எல்சிஎம் எப்படின்னு சொல்கிறேன். 10 டேஸ்னு இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிறத எல்சிஎம் டிவைட் பை டேஸ் ஒவ்வொன்றா போடணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அப்படி எல்சிஎம் வந்துட்டு எல்சிஎம் 10 டிவைட் பை 10 டேஸ். இதுக்கு ஆன்சர் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு எல்சிஎம் டிவைட் பை அடுத்த டேஸு 5. இதுக்கு ஆன்சர் 2. இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். எல்சிஎம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ எல்சிஎம் டிவைட் பை இந்த ஆன்சரை நீங்கள் போடணும். எல்சிஎம் 10/3 = 3.333. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு நான் சொல்கிறதுனால இவ்வளோ லேட் ஆச்சு. பார்த்ததும் இங்கே 10 5 எல்சிஎம் என்ன 10. இப்போது 10 / 10 10 / 5 இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆன்சரு 3ன்னு கிடச்சிருக்கு. 10/3ன்னு போட்டிங்கன்னா 3.33 ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படின்னு சொல்கிறேன்.